ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட மாலை நேர வேலைகள் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சுவாரஸ்யமான டாபிக் ஒன்று இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய மாலை நேர வேலையை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3:30 போல் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா 1/2 மணி நேரம் எனக்கு க்ளீனிங் ஒர்க்கே போகும். அடுத்து தம்பி வந்த பிறகு அவன்கிட்ட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்றதுனாலையும் அதனாலேயே நான் 3:30க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 3:30க்கு ஸ்டார்ட் பண்ணமேல எனக்கு வேலைகள் வந்து அவன் தம்பி வந்து 4 மணிக்கு வருவான். அப்படின்றப்போ எனக்கு நல்லா கொஞ்சம் நிதானமாக டென்ஷன் இல்லாமல் அவன் கூடயும் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ நான் 3:30க்கு ஆரம்பிச்சிட்டேன். இந்த பாத்திரங்கள் பார்த்திங்கன்னா நான் மதியானம் காலை சாப்பாடு இதெல்லாம் குக் பண்ணது போக மிச்சம் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, காலியானது, அதை தான் போட்டு நான் கழுவிட்டு இருந்தேன். தம்பி வந்ததும் அவன் டிஃபன் பாக்ஸு ப்ளஸ் வாட்டர் பாட்டில் இதை மட்டும் கழுவி வச்சுட்டு என்னோடய வேலைகள் வந்து முடிஞ்சிடும். எஜுகேஷன் பற்றி தாங்க இந்த டாபிக் வந்து நான் பேசலான்னு இருந்தேன். ஏன் அப்படின்னா எஜுகேஷன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு இப்போ இருக்க பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து திடீர்னு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து படிடா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க. ப்ராப்பராக அவங்களுக்கு நீங்கள் 7 மணின்னு கூட வச்சுக்கோங்க உங்கள் வேலையை முடிச்சுட்டு, அந்த 7 to 8 நீங்கள் பிள்ளைங்க பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுத்தா மட்டுமே பிள்ளைங்க படிப்பாங்க. நீங்கள் உங்கள் நினச்ச டைம் எடு புக் எடுன்னு சொல்லும்போது அவங்க அதை பார்த்து பயப்படுவாங்க, சீட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு டைம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி டெய்லி ஈவினிங் ஒரு 1 hour to 2 hours கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கையால் உங்களால் சொல்லித்தரும்போது அவங்க ரொம்பவே சூப்பராக படிப்பாங்க. கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். கவுண்டர் டாப் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஈவினிங் ஒரு டைம் க்ளீன் பண்ணிடுவேன். அடுத்து டின்னர் ப்ரிப்ரேஷன்லாம் முடிஞ்ச பிறகு திருப்பி டர்ட் ஆகும், அப்பையும் க்ளீன் பண்ணுவேன். இந்த வேலைகள்லாம் முடித்த சமயம் என் பையனும் வந்துட்டான். வந்ததுமே அவன் வந்து ஏதாவது அம்மா ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு ஒரு இதோட தான் வருவான். நான் வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து கேக் பண்ணலாம், கோதுமை மாவு மட்டும் தான் இருந்துச்சு. சரி மைதாவில் கேக் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த கேக் ப்ரிப்ரேஷன் தான் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு இடையில் வந்ததும் பாலாற்றி கொடுத்துட்டேன். இந்த டைம் வந்து எவ்ரி பேரண்ட்ஸுக்கு வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன், அந்த டைம் அப்போ தான் நீங்கள் இப்போ வேலைக்கு போகிற பேரண்டாக இருந்தால் எப்படி காலையில் உங்களுக்கு பிரேக் டைம் இருக்கும், கண்டிப்பாக அந்த சமயம் எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்க பேரண்ட் வந்துட்டு ஈவினிங் காலையில் இந்த மாதிரிக்கு பேசலாம். நான் வந்து அந்த சமயம் தான் ரிவ்யூஸ் டைம் மாதிரிங்க. எனக்கு தம்பிக்கிட்ட ஸ்கூலில் என்ன நடந்துச்சுப்பா, என்னென்ன மிஸ் சொல்லி கொடுத்தாங்க, கிளாஸில் என்ன நடந்தது, சாப்பாடு எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி ரிவ்யூ டைம்லாம் அவனுமே கண்டிப்பாக வந்து அந்த வந்து என்கிட்ட சொல்லுவான். அம்மா சாப்பாடு வந்து இன்றைக்கி ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுமா, இல்லை இன்றைக்கி ரொம்ப காரமாக இருந்துச்சுமான்னு என்னோட மிஸ்டேக்ஸுமே வந்துட்டு அந்த சமயம் தான் அவன் சொல்லுவான். காமெடி நிறையா பேசுவான் என்கிட்ட. ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சமான டைமுங்க. ஸோ நீங்களும் உங்கள் பிள்ளைக்கான நேரத்தை வந்து கண்டிப்பாக செலவிடணுங்க. இந்த நேரம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ பிள்ளைங்ககிட்ட வந்து உட்காந்து ஒரு 10 minutes 20 minutes ஆகுது பேசணும் கண்டிப்பாக. அப்போ தான் அவங்களோட மென்டல் ஹெல்த் வந்து எப்படி இருக்குன்றதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கிடையில் கேக் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ப்ளஃபியாக வந்துருந்துச்சுங்க. ஹோம்மேட் கேக். நான் வெறும் டூட்டி ஃப்ரூட்டி மட்டும்தான் போட்டிருக்கிறேன். இந்த கேக் வீடியோ வந்து ஃபுல் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத நீங்களும் பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக கேக் பண்ண முடியுங்க. கோதுமை மாவு வச்சு தாங்க, ப்ரௌன் சுகர் வச்சு நான் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி. கேக் சர்விங்கும் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியங்க. அவங்க வந்து நல்லா ஓடி ஆடி விளாண்டா தான் அவங்க ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பிள்ளைங்க வந்து ஒரே இடத்துல உட்கார்றது, டிவி பார்க்குறது, அவங்களாம் கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் டைம் கண்டிப்பாக அது கிடையாதுங்க. இப்படி நீங்கள் வந்து விளாட விடுறது வந்துட்டு ஒரு டான்ஸ் ஆட விடலாம், இல்லை நீங்களே அது கூட ஒரு நொண்டி விளாடலாம். நான் வந்து வீட்டுக்குள்ளே தாங்க, இல்லாட்டி மாடிக்கு கூப்பிட்டு போவேன். வெளியில் வந்து எங்களுக்கு அவுட்டுன்றதுனால பூச்சிகள் தொல்லை வந்து அதிகமாக இருக்குன்றதுனால நான் பயந்துட்டு வெளியில் விட மாட்டேன். இவங்க வந்து வீட்டுக்குள்ளே விளையாடுவாங்க, சைக்கிளிங் பண்ணுவாங்க, இல்லாட்டி இந்த மாதிரி டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட் கொடுங்க. ஒரு 6:30 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைய வந்து நான் ஷார்ப்லி படிக்க உட்கார வச்சுருவேன். ஸோ நீங்கள் படிக்கிற விஷயத்தில் டைமிங் வந்து கண்டிப்பாக கீப்பப் பண்ணுங்கள். அவங்களுக்கே தெரியணும் நம்ம அம்மா வந்து 6:30க்குனா புக் எடுக்க சொல்லுவாங்கன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு 6 o'clock வந்து புக் எடுத்துகிட்டு உட்கார்றது மாதிரிக்க நீங்கள் ஒரு வெல் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எஜுகேஷன் விஷயத்தில் உங்கள் பிள்ளைங்க கிட்ட வந்து கண்டிப்பாக பேசணுன்ற அவசியம் கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.